டிஎம்சி சார்பில் போட்டியிட ரூபாய் 5 கோடி கேட்டனர். கிரிக்கெட் வீரர் மனோஜ் திவாரி புகார். முன்னாள் இந்திய கிரிக்கெட் வீரரும் வங்காள கிரிக்கெட் வரலாற்றில் அதிக ரன்கள் 10,195 முதல் தர ரன்கள் எடுத்தவருமான மனோஜ் திவாரி மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி அரசில் விளையாட்டுத்துறை இணை அமைச்சராக பணியாற்றினார். மேவங்கத்தில் சமீபத்திய சட்டப்பேரவைத் தேர்தலில் பாஜக மாபெரும் வெற்றி பெற்ற நிலையில் மம்தா பானர்ஜியின் 15 ஆண்டு கால பதவிக்காலம் முடிவுக்கு வந்தது. இந்நிலையில் மனோஜ் திவாரி அளித்த பேட்டியில் கூறும்போது, திரிணமூல் காங்கிரசின் அதாவது டிஎம்சியின் படோ தோல்வியைக் கண்டு நான் சற்றும் ஆச்சரியப்படவில்லை. ஒரு கட்சி முழுவதும் ஊழலில் ஈடுபட்டு எந்த துறையிலும் வளர்ச்சி இல்லாதபோது இவ்வாறுதான் நடக்க வேண்டும். சமீபத்திய தேர்தலில் பெரும் தொகையை கொடுக்க முடிந்தவர்களால் மட்டுமே திரிணமூல் காங்கிரசிடம் டிக்கெட் வாங்க முடிந்தது. இந்த முறை 72 வேட்பாளர்கள் டிக்கெட் பெறுவதற்காக சுமார் ரூபாய் 5 கோடி செலுத்தியுள்ளனர். என்னிடமும் பணம் கேட்டார்கள். ஆனால் நான் கொடுக்க மறுத்ததால் எனக்கு சீட் வழங்கப்படவில்லை என்றார்.